தெரியல, நல்லாதான் வந்துகிட்டு இருந்தது, திடீர்னு நின்னுடுச்சு. அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு, மெக்கானிக்கா? ஆள் உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கான். கிண்டலா? இந்த பெட்டியை வைக்கிறதுக்கு சில்லுன்னு ஏதாவது இடம் இருக்கா? அந்த ஓரமா வைங்க. பெட்ரோல் என்னாச்சு? எப்ப வரப்போகுது? இன்னும் தெரியல. இத பார் பெருசு, நான் நேத்தே இந்த பொருளை எல்லாம் கலிபோர்னியால டெலிவரி பண்ணிருக்கணும். ஓகே, உட்கார வசதியா இருந்ததா? ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். வாங்க வாங்க. பெட்ரோல் கட்டு நீங்க இங்க வரலையே? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லன்னு சொல்றாரு. வேணும்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். வந்து நீங்களும் தங்குங்க. ஆனோட பண்ணையில இன்னைக்கு ஒரு பசுவை ஏதோ ஒன்று சாகடிச்சிருச்சா? கேள்விப்பட்டேன். குட் ஆஃப்டர்நூன் ஷெரீஃப். ஹாய் கார்லா. எங்கேருந்தோ ஓனாய் வருதான் இந்த ஊர்ல இருக்கிற பசுக்கள் எல்லாம் அடிச்சிட்டு போதான். நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஷெரீஃபை நம்பிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஊர்ல ஒரு மிருகம் மிச்சம் இருக்காது. ஏதாவது ஒரு நல்ல வக்கீலா பார்த்து. அவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. உன்னோட திறமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனோட பண்ணைய பத்தி தான் ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க. பேசினா பேசட்டும். அவளால சின்ன ஓனான கூட பிடிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஹார்லன், குடிச்சிட்டு ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத. நான் பில் ஹார்ன். யாராவது ஷெரீஃபை பாத்தீங்கன்னா உடனே வர சொல்லுங்க. இங்க இன்னொரு பசுமாடு செத்து. திரும்பவும் அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பேசுறியா? இல்ல வேணா. சார், நான் லூயிஸ் சார். நான் வந்தாங்க செக் பண்றேன் சார். ஓவர். ஹே ஷெரீஃப். எஸ் குட் எஸ். டவுன் மீட்டிங்க்கு வருவல? யா, நான் வருவேன். ஏ கார்லா, டவுன் மீட்டிங் அடுத்த வாரம் தானே? ஆமா. அப்போ அது வரைக்கும் நான் தானே இங்க ஷெரீஃப்? ஆமா. அப்படின்னா இங்க உள்ளவங்கள நான் இப்ப கூட அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? தாராளமா.
எங்களை விட உனக்கு அவ முக்கியமாயிட்டாளா? ஏன்னா அவ நல்ல பொண்ணு. இத பார் கார்ல, உள்ளூர் ஆளுங்களை பகைச்சுக்கிட்டு வெளியூர் ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓ ஹாய். ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு? யா, நாடின் வீட்ல இல்ல. யார் அது? கடைசியா ஷெரீஃபே வந்தாச்சு. பெட்ரோல் எப்ப கிடைக்கும்னு உங்களுக்காவது தெரியுமா? நாளைக்குள்ள எப்படியும் பெட்ரோல் வந்துடும். இருக்காங்க, நாடின் உள்ளதான் இருக்காங்க. நீங்க உள்ள வாங்க வாங்க. அனே, கொஞ்சம் வந்து இதை தூக்க முடியுமா? தூக்குறேன். அதனால என்ன? ரொம்ப அழுத்தம் கொடுக்காத, வள்ளமா உன் கைய அப்படியே உள்ள விட்டு அப்படியே தூக்கி வச்சு. ஓகே. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. வாவ், ஒரு பானை செய்யறதுக்கு இவ்வளவு தேவையா? இது பானை செய்யறதுக்காகங்கிற கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காத. பூமி தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற களிமண்ல இருந்து அழகான பானைகள் செய்யலாம். அது நமக்கு எவ்வளவோ விதத்துல உதவியா இருக்கு. இப்போ விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருந்தாலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம் இது. டாஸ்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க சோஃபால படுத்துப்போம். அதுக்கு பதில் மல்யுத்தம் வச்சுக்கலாமே. விளையாடுறியா? என்ன பார்த்தா மல்யுத்தம் போடுற மாதிரி தெரியுதா? ஆமா, நீங்க நல்ல ஸ்ட்ராங். களிமண்ணை எடுத்து கலவையாக்கி அதை பதப்படுத்தி கழிவுகளை நீக்கி அதை சுத்தப்படுத்தி அத வேணுங்கிற மாதிரி வடிவமைச்சுக்கலாம். அப்படி செய்யும்போது அது நமக்கு எவ்வளவு விதத்துல பயன்படுது, நன்மைகள் செய்யுது. அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள இருந்து எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில வருது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதனால நமக்கு எந்த பயனும் இல்ல. உள்ளவா, கொஞ்சம் வந்து இத பாரு. தாத்தா இங்க படுக்கணும். நம்ம இடம் விட்டா தானே. நல்ல வேடிக்கல்ல. வெல், உயிரினங்களுக்குள்ள 5 வகையான பிரிவுகள் இருக்கு. ஃபங்கை, புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, பிளான்ட், அப்புறம் அனிமல். இந்த ஹாலோஜெனிக்க வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாலே 5 பிரிவுல இது எந்த பிரிவை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சிடும். நீயே பாரு. ஓஹோ, ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தனித்தனியான நிறங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீ இப்ப பார்த்தது மிருக பிரிவை சேர்ந்தது. அப்போ நீ ஒரு மிருகம், அப்படித்தானே? எல்லாரும் தான். நீ கொடுத்தத 3 தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன 5 பிரிவுகள்ல இது எதுலயும் சேரல. அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இது ஏதோ அதீத உயிரின மாதிரி இருக்கு. எனக்கு புரியல நீ சொல்றது. அநேகமா எனக்கு தெரிஞ்ச இது வேற்று கிரக உயிரினமா தான் இருக்கணும்.